Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நீங்க வந்து ஒரு கேமிங் சேனல் வச்சிருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோன்ல நீங்க வந்து கேமிங் வந்து விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து ஏற்கனவே PUBG வந்து தடை பண்ணி தான் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா Battlegrounds Mobile India அப்படினு சொல்லிட்டு அந்த விளையாட்டு வந்து ஓகே நீங்க விளையாடிக்கலாம் ஆபீஷியலி. அதுக்கு வந்து தடை கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம நாட்டுல வந்து சொல்லிருக்காங்க. ஆனா இப்போ என்ன பிரச்சனை அப்படினு பார்க்கலாம். இந்த கேமை வந்து ஓன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவுத் கொரியன் கம்பெனி தான். இவங்க தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதில் விளையாடக்கூடிய அந்த பிளேயர்ஸோட அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து வேற எங்கேயும் சென்ட் பண்ண மாட்டோம், இந்தியா அல்லது சிங்கப்பூர் அந்த சர்வரில் மட்டும்தான் நம்ம வந்து வச்சிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்கு மாறாக நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்களாம், சைனாவோட சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அவங்க சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கு. அவங்க வந்து எதுக்காக நம்ம பிளேயர்ஸோட டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க வந்து சைனாவுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. அவங்க வந்து அதுக்கான ஒரு சரியான விளக்கம் சரியான பதில் கூட அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குமே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட டேட்டாஸ் எல்லாம் சைனாவுக்கு போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த கேமுமே தடை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன் இவங்க இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் எல்லாம் நம்ம பிளேயர்ஸோட டேட்டாஸ் எல்லாம் சைனாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு சரியா வந்து தெரியல. இதோட பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. இந்த கிராஃப்டன் கம்பெனி வந்து சொன்னதுக்கு மாறாக எதுக்கு நம்ம பிளேயர்ஸோட டேட்டாஸை வந்து சைனாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த கேம் யாரெல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் உஷாரா விளையாடிக்கோங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.